ராகியை வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன், மாவில் இல்லை. இதை அரைச்சி இந்த பாவு எடுத்து தான் செய்யணும். பால் எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டி. இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இந்த ராகி ஃபஸ்ட்டு ஒரு முறை அரைச்சி வடிகட்டிட்டேன். இதை 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இதை ஃபஸ்ட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் இந்த பால். இது 2வது அரைச்சல். இந்த சின்ன கப்பால் 1 கப்பு அரிசி மாவு, லைட்டாக சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். பெரிய கேரட் 1, பெரிய வெங்காயம், பாதி தேங்காய், கொத்தமல்லி. கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எதோ சேர்க்க தான் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு பல்லில் மாட்டுன்னு நான் போடலை. உங்கள் விருப்பம், நீங்கள் சேர்க்கணும் சேர்க்கலாம், அப்படியே கூட செய்யணும். உருளைக்கிழங்கு மட்டும் பெருசாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கேரட்டு, கொத்தமல்லி சேர்த்துக்கணும். லைட்டாக சால்ட். இதெல்லாம் மாவில் கொஞ்சம் போட்டிருக்குது. இது சால்ட் காய் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மாவு சேர்த்துக்கணும். ராகி, பச்சரிசி, ராகி அரைச்சி வச்சுருக்கோம். இதில் எண்ணெயில் போட பொருள் இட்லி பொண்ணால் வேக வச்சுட்டு லைட்டாக காய்கறி வதங்கினா போதும். அவிக்கிறது. இப்போ தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு எங்களுக்கு பத்தலை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இந்த காஞ்ச மிளகா பவுட்ரு ஆக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, லைட்டாக டேஸ்ட்டுக்கு தான். கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக எண்ணெய் தடவிங்க, இல்லை தண்ணி இருந்தால் கூட தொட்டு அப்படியே உருண்டை அப்படி பிடிங்க. பசங்க எல்லாம் இப்போ லீவு டைமு, ஹெல்த்தியான ஃபுட் இது. வெஜ்ஜும் இருக்குது, இல்லை கேழ்வரகு இருக்குது. அது ஏன்னா எண்ணெயில் போடுறதில்ல, எல்லாம் ஆவியில் வேகிறது. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. யார் சாப்பிட்டாலும். வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வந்துச்சான்னு பார்க்கலாம். நல்லா சாப்பிட்டா புசு புசுன்னு நல்லா இருக்கு பாருங்கள். சூடு ஆறுனதுக்கப்புறம் விடுங்க. ஆனால் கொஞ்சம் வளவளன்னு இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறம் எண்ணெயே இல்லாத ஆவியில் வேகிறது போண்டா. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.